உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அம்மா 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 இங்கே வாமா அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்த மனோஜ் விஜய் அவள் இழுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போக வீட்டில் இருக்க மற்ற எல்லாருமே என்ன அதிசயமாக கூட்டிகிட்டு ஓடுறான். என்னப்பா அதிசயங்கிறீங்க? எப்போவும் அவன் அதை செய்கிற பழக்கம் தானே. இல்லைடா கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தானே. அது அந்த பார்லர் அம்மா இருந்துச்சு. பார்லர் அம்மாவை ஓயாமல் ரோகிணி ரோகிணி கூட்டிகிட்டு ஓடனேன். இப்போ தான் அது இல்லையே, ஏதோ ஒன்று இருந்தால் தான் அவன் இந்த மாதிரி போவான் அப்படின்ட்டு அப்படியே காதை தீட்டுருக்கு போகுதுங்க. மீனா என்ன பண்ணுறாங்க, எங்க சும்மா இருங்க, அதெல்லாம் ஒட்டு கேட்கக்கூடாது. ஒட்டு கேட்கக்கூடாது, இதை யாரோ ஒருத்தவங்க மானஸ்தான் சொல்கிறாங்க. ஏன் நான் என்ன, எனக்கு என்ன, நீ ஒரு நாள் நல்ல ராத்திரியில் போயிட்டு ஒட்டு கேட்டியே, நான் என்ன மறந்துட்டேனா? அது நம்ம வீட்டுக்கு நல்லதுக்காக நான் போய் நின்னேன். இப்போ நான் மட்டும் என்ன, நான் போய் கல்லதுக்காக போய் நிற்கிறேன்? நல்லதுக்கு தான் நிற்க போகிறேன், பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வாமா அப்படின்ட்டு போகிறாங்க. விஜயா வந்து வேகமாக கதவை சாத்திட்டு, அம்மா அம்மா இன்னைக்கு என்னடா சொல்லுடா, இன்னைக்கு ஒரு ஷோரூமில் ஒன்று நடந்துச்சுமா. என்னடா அவள் வந்தாளா அப்படின்னு கேட்க, ஐயோ அவள் வரலம்மா, அவள் வந்திருந்தா கூட தான் பரவாயில்லை ஏய் அப்படின்னு விஜயா முடிக்க விடலை மனோஜை. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, சொல்லு அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்படின்ட்டு அங்கே நடந்ததை சொல்கிறாங்க. ஓ இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்களா? இது எப்படி கரெக்டாக வந்து 2வது கல்யாணம் நடக்கும்? அதுவும் ரோகிணி தான் உனக்கு பொண்டாட்டியாக வருவா, பொண்டாட்டி தான் உனக்கு பொண்டாட்டியாக வருவான்னா எப்படா? அதெல்லாம் சும்மாடா, டுபாக்குரு சாமியாடிடா அது அப்படிங்கிறாங்க விஜயா. இல்லைம்மா எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா. ஏண்டா ஒருவேளை பொண்டாட்டினா அந்த ஜீவாவதே மறுபடியும் வருவாளோ? அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, அவ எங்கம்மா எனக்கு பொண்டாட்டி? இருந்தாலும் அவள் பொண்டாட்டியாக தானே வாழ்ந்தா, நீனு அவள் கூட தானே வாழ்ந்த. அம்மா பிள்ளைன்னு சொல்லிட்டு ஊரில் இப்படியே போய் அம்மா விடுமா அப்படின்னு சொல்ல, சரி விடு என் வாயை கிளறாத அப்படின்ட்டு, எனக்கு என்னமோ இதுவும் அந்த பார்லர் அம்மா வேலையாக தாண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கல. பாத்தியா மீனா, அம்மாவுக்கு மூளை அப்பப்போ வேலை செய்யுது, கரெக்டாக சொல்லுது பாரு. எங்க இருங்கங்க, என்ன மீனா ஆகுனா என்னையவே சும்மா இருங்கங்கிறீங்க. கேளு, நான் சொன்னது கரெக்டு தானே? கரெக்டு தாங்க, பேசாமல் இருங்க அப்படிங்கல. அம்மா நிஜமாம்மா, ஆமாடா, அது அவள் பண்ணுற வேலையாக தான் இருக்கும். உன்னைய எப்படியாவது மனசை அசைக்கணும் கலைக்கணும் பார்க்குறாடா. நீ கலைக்காத, மனசை திடகாத்திரமா வச்சுக்க மனோஜ், நான் சொல்லிவிட்டேன். சரிங்கம்மா அப்படின்னு அழுக. நாளைக்கு நல்ல சாமியாடியை நான் வர வைக்கிறேன்டா, குறி சொல்கிற பொம்பளை ஜோசிய பொம்பளை வர வைக்கிறேன் அப்படின்ட்டு சிந்தாமணிகிட்ட சொல்லிடுறாங்க. சிந்தாமணி என்ன பண்ணுது, ரோகிணியோட பேசுது. ரோகிணி இந்த மாதிரி மாமியார் வர சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணலாம்? எந்த ஒரு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஷோரூம்க்கு அனுப்புனாங்க இல்லையா, அந்த அம்மா தான் வருது. ஏம்மா நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே போனேன்னா, அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போனால் அந்த ஆஃபீஸில் இருந்தாரே அந்த ஐயா உங்கள் புருஷன் அங்கே வந்துட்டாருன்னா என்னம்மா பண்ணுறது? பரவாயில்ல, ஜோசியம் பார்க்குற அம்மா நிரூபிக்கிறேன். சரி உங்ககிட்ட வேற ஆள் இருக்கா அப்படின்னு கேட்க, இருக்குமா, அவங்களையும் கையோட தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்கிற, வெளியே தான் நிற்கிறாங்க, ஆனால் வர சொல்லுங்க. இல்லை அவங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எப்படியா நீங்கள் எதுக்கோ கூப்பிட்றீங்கன்னு தெரியுது, 2வது வாட்டி நான் வந்தால் பிரச்சனை யாருன்னு தெரியும், அதனால தான் இவங்களை கூப்பிட்டு வந்தேன். சரி இவங்ககிட்ட சொல்லிடுவோம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுதுங்க. நீ போய் பக்காவாக இப்படி சொல்லணும் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு விஜயாக்கிட்டையும் சிந்தாமணி சொல்லிடுது. ஒரு நல்ல சாமியாடி பார்த்துருக்கேன், இந்த ஜோசியக்கார அம்மா சொன்னால் அப்படியே பழிக்கும் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படிங்கிறது விஜயா. அதே மாதிரி வந்து இந்த பொம்பளை கதை கந்தலாக்கி விட்டுருது. சின்ன மரமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக அடித்து சொல்லுது. ஆனால் முத்துவும் அண்ணாமலையும் இடி விழுந்த மாதிரி, இந்த மாதிரிங்க இப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. என் ஜோசியத்தில் சொல்கிறதாங்க நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கா? உங்கள் வீட்டுக்கு வந்தவ ஏமாத்துக்காரியாக இருந்துட்டு இந்த வீட்டை விட்டு போனாளா? ஆமாம், கடைசியாக வந்தவளும் போயிருப்பாளே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதுதான் அவங்களாவது சும்மா உயிர் சேதம் இல்லாமல் போயிருப்பாங்க. ஆனால் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கவ உயிர் சேதத்தை உண்டாக்கக்கூடியவ அப்படிங்குது. அப்படியே ரோகிணி சொல்லி கொடுத்ததை பக்காவாக சொல்லுதுங்க. ஏன்னா ரோகிணிக்கு இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, சிந்தாமணிக்கு இவங்க இல்லாமல் போனால் வீட்டை எழுதி வாங்கலாங்கிற நினப்பு. அதனால ஒன்றும் சொல்ல முடியல. எனக்கு காசு வேணாம்மா, ஒரு வீட்டில் நல்லது நடந்தால் நான் காசு வாங்குவேன், அதனால இந்த 1001 நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு போகுது. பார்த்தா விஜயா, பார்த்தீங்களாங்க நல்லவங்க, இவங்க உண்மையான ஜோசியக்காரங்க, அதனால காசு வேணான்ட்டு போகிறாங்க. காசு வேணான்ட்டு போனால் நல்லவங்க அர்த்தமா? அப்போ காசு வாங்கினா பொல்லாதவங்க அர்த்தமா? நீ சும்மாரா, நீ ஒருத்தன் அப்படின்ட்டு. என்ன மீனா எப்போ கிளம்புற? அத்தை என்னத்தை இப்படிலாம் சொல்கிறீங்க? இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? என் புருஷன் எனக்கு வேணும்டி, உனக்கு வேணாம் மதிப்பெல்லாம் போகலாம், என் புருஷன் எனக்கு வேணும், எனக்கு தாலிப்பாக்கியம் வேணும். என்னங்க இவன் இருக்கக்கூடாதுங்க, உடனே கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. உடனேலாம் கிளம்ப முடியாது, நாங்கள் போகிறப்ப தான் போவோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படிங்கல. சரி நாளைக்கே போகிறோம் போதுமா, சொன்ன மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னு இங்கே வேகமாக விஜயா சொல்லிட்டு போகுது. ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாங்க. அடுத்து வந்து எங்கே மீனா போகிறேன், வெளியில் மீனா கிளம்புறாங்க. இல்லைங்க எல்லாம் முடிச்சாச்சான்னு பார்த்துட்டு நான் இதை அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. என்ன அனுப்பணும்? எல்லாம் முடிச்சாச்சு, அப்போனா ஃபோன்லேயே அனுப்பிடுமா, நீ இப்போ வெளியில் போகாத அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த
அக்காக்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரேகாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரேகா நான் அந்த பொருள் பூரா உங்களுக்கு அனுப்பட்டுமா, எல்லா டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. அந்த இடத்துக்கும் போயிட்டு நல்லா எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி முடிச்சு வச்சிடறாங்க. ஏற்கனவே மீனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ரேகாவுக்குன்னு தனியாக கொடுத்ததையும் அழகாக பார்த்து பண்ணி கொடுத்துட்றாங்க. அதையும் வாங்கிக்கிறாங்க. ஐயோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் போய் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது மீனாவோட பூ டெக்கரேஷன் எல்லாமே. தனக்குன்னு கொடுத்த பொக்கேவும் அழகாக இருக்குது. ஐயோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, ரேகா எங்கே இருக்க அப்படின்னு கால் பண்ண, நான் இந்த மாதிரி இங்கே இருக்கேன். எப்படி நல்லா பண்ணி கொடுத்துருக்காளா, நல்லா பண்ணியிருக்க மாட்டாளே அம்மா, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, வேணா வந்து பாருங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க அப்புறமா மீனாகிட்டே சொல்கிறாங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வீடியோ காலில் காமிங்க, நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க மீனா. பாருங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லல, எனக்கு கால் வருது நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு வச்சுட்டு சத்யா பண்ணுறாரு. சத்யாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அக்கா சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாங்க சத்யா, ரொம்ப தேங்க்ஸ் சத்யா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க எங்கள் அக்கா எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் வர்றீங்களா பாருவாங்களே உங்கள் அக்கா பண்ணதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அவங்க லவ்வை சொல்லிட்டு அந்த பொக்கையை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வர சொல்கிறாங்க. வரேன் ரேகா அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோஹிணி சிந்தாமணி கால் பண்ணுது. ஆண்டி எங்கே இருக்கீங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த சொல்ல, நான் என் பொண்ணை தான் பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லல, இரு அவளை இங்கே வர சொல்லியிருக்கேன், அவளையும் கூட்டி போவான் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணு வர லேட் ஆகுது. ஏம்மா எங்கேம்மா இருக்கிற, இதை வந்துட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காசை வந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரிம்மா இதை வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துடுது. சரி சீக்கிரம் வண்டியில் ஏறு, என் பொண்ணை பார்க்க போகணும் அப்படின்னு 3 பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறாங்க. என் பொண்ணுக்கு அந்த மீனா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கணும், அதை எதாவது நம்ம களைச்சி விடணும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. 3 பேரும் பேசிட்டு வரல, இவங்க வீடியோ காலில் காமிச்சிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கே, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிங்கல. ரேகா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆண்டி வாங்க நம்ம தனியாக போய் பேசுவோம் அப்படிங்கல. வா இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, என்ன ஆண்டி உங்கள் பொண்ணுக்குன்னொன்னு இவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஏம்மா நான் எங்கே பண்ணேன், என்ன ரோஹிணி கண்ணு, அதை அந்த மீனா பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்ல அப்படியே காதில் விழுகுது. ரேகா அதுக்கு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு தான் இருக்குது. ரேகா யார் பேசுகிறது, எங்கள் அம்மா வந்திருக்காங்க, என்னமோ ரோஹிணிங்கிறாங்களே, அது அப்பப்போ எங்கள் அம்மா கூட பேசுது, கொஞ்சம் ஜூமிங்கில் காமிக்கிறியா. ரேகா வந்து பேக்கில் கேமராவில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதை அப்படியே காமிக்கிறாங்க. திருப்பி பார்த்தா ரோஹிணி சிந்தாமணி இவ்வளோ கொலைய பேசுகிறாங்க. பக்கத்தில் பார்த்தா அந்த சாமியாடி இருக்காங்க. சாமியாடி இருக்குது அந்த அம்மாவும் அப்படின்னு தூக்கி வாரி போட, ரேகா கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் கிட்டக்க போக முடியுமா, அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்க முடியுமா, போகலாம் ஆனால் அவங்க என்ன பேசுகிறான்னு நான் போனால் கட் பண்ணிடுமே எங்கள் அம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த பூவை கொண்டே காமிச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த ஃபோனை வச்சுட்டு வந்துடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஓகே ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நிற்காதீங்க, அங்கே போக வேணாம், நான் இங்கே வச்சுட்டு போகிறேன், ஏன்னா எங்கள் அம்மா எப்படியும் இதை ஏதாவது பண்ண வரும், அதனால ரேகா அப்படி ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு இது பண்ணையிலே நான் வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. இல்லை ரேகா அவங்க ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பையில் நான் என் ஆளுகிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் செஞ்சு வைக்கட்டுமா அப்படிங்கல. பண்ணுங்க, எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கு, பண்ணுங்க மீனா அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை அங்கே வச்சுட்டு பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு என்னம்மா அப்படிங்கல. ரோஹிணி இவங்களும் பேச்ச அப்படியே கப்புன்னு நிப்பாட்டுறாங்க. என்ன ரேகா சூப்பராக இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்ல, நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் மீனா தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர் இது பார்த்தீங்களா சத்யா கொடுக்குறது, அதையும் எடுத்துகிட்டு சத்யா இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சம் வெளியில் போகிறாங்க. கரெக்டாக ஃபோனையும் பண்ணிவிட்டு சத்யா இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் ரேகா மேடம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அங்கேயே நில்லுங்க நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. கரெக்டாக மீனாவுக்கு ஃபோன் போகுதுங்க. இவங்க எல்லாரும் போகிறாங்க. போயிட்டு கிட்டக்க போய் பார்க்குதுங்க. ஆண்டி இது மீனா பண்ணி கொடுத்துருக்கு, இது நல்லாவே இருக்கக்கூடாது, என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அத்து விட்டுருவோமா, இல்லை ஏதாவது புழுக்கள் அள்ளி இதை வச்சு விட்ருமா, வேணாம் கொஞ்சம் ரசாயன பவுடரை கலந்து விட்ருவோம் அப்படின்ட்டு என்னென்னத்தையும் எடுத்துகிட்டு வருதுங்க. எடுத்துகிட்டு வந்து வேகமாக அப்படியே நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம்ல ஆண்டி உங்கள் பொண்ணுக்கேவா, ஏன் பொண்ணாக இருந்தானே யாராக இருந்தானே, எனக்கு பிடிக்காத ஆள் கூட கூட்டு சேர்ந்தா அப்படி தான் நான் பண்ணுவேன். ஐயோ ஆத்தாடி ஆத்தி, இவ என்ன எமக்காதைக்கே இருப்பா போலக்கே. ரோஹிணி மைண்ட் வாய்ஸுங்க இது, இவக்கிட்ட நம்ம உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாதியே போடுறாங்க. ஆண்டி பரவாயில்லையே அப்படி சொல்ல, சாமியாடி அம்மா என்ன பார்க்குது, எனக்கு காசை கொடுத்துட்டேன்னா நான் போவேன்ல அப்படின்னு சொல்ல, ரோஹிணி உடனே என்கிட்ட ஏதுமா காசு, அதனால இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சிந்தாமணியை பார்த்துட்டு, மேடம் ஆண்டி இவங்களுக்கு காசை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல, கொடுக்குறேன் பார்த்துக்கிட்டியா ரோஹிணி கண்ணு, உனக்காக நான் எல்லாருக்கும் காசு கொடுக்குறேன் பாரு, அந்த மீனாவும் முத்து அந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசை செலவழிக்கிறேன், இந்தா உனக்கு 5000 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. மீனா அதை கேட்டுட்டு அப்படியே ஆடி போகுது. அடி பாவிகளா, 5000 கொடுத்து என்ன இந்த வீட்டை விட்டு கடத்த பார்க்குறீங்களாடி அப்படின்னு நினைக்குது. அதுக்கப்புறம் ரோஹிணி என்ன பண்ணுது, சரி ரோஹிணி கண்ணு நீ போ, எனக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன்
பண்ணியிருக்கேன். நேற்று அதே மாதிரி தான் மனோஜ் ஷோரூமுக்கு ஆள் அனுப்பி உனக்கு பொண்டாட்டி தான் பொண்டாட்டியாக வருவா, கல்யாணம் அவ கூட தான் நடக்குன்னு சொல்லிட்டேன். பயந்துட்டான், நான் பயப்படல அப்படிங்கல. உனக்கு உன் புருஷனோட சேர்றதுக்கு நான் உதவி பண்ணுறேன், என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்ட்டு போகுது. போடிப்போ அந்த வீட்டை ஒன்றை வச்சானே நான் வாங்கணும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் பேசுது. ரோஹினி என்ன பண்ணுது, வெளியே போயிட்டு ஒன்றை வச்சு நான் என் மனோஜ் கூட சேரணும், அதுக்காகத்தான் ஒன்றை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆளாளுக்கு மைண்ட் வாய்ஸில் சொல்லிட்டு போகுதுங்க. அடுத்து என்ன பண்ணுது, ரேகா ஒளிஞ்சு நிற்கிது. சிந்தாமணி அங்கே வெளியில் போயிருதுங்க. போன கையோட வேகமாக உள்ளுக்குள்ள ரேகா போகுது. போயிட்டு என்னங்கம்மா அப்படின்னு அங்கே வேலை பார்க்குறவங்க கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் என் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்க்குறாங்க. பூவெல்லாம் பார்த்தா செதஞ்சு போய் கிடக்கு. அப்படியே ஃபோன் எடுத்து மீனா கிட்ட பேசுகிறாங்க. மீனா, நீங்கள் சொன்னது மாதிரி அப்படியே தாங்க நடக்குது, என் பூவில் பாதிக்கு மேலே எங்கள் அம்மா கசக்கி விட்டுருச்சே அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியுங்க, நான் அதை பண்ணிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா பேசுனது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்க, ஆயிருக்குமே, என்ன பண்ண போகிறீங்க மீனா அப்படின்னு கேட்க, ஒன்றும் பண்ண முடியாது, என் வீட்டில் காமிக்கணும், நம்பனில்லை என் மாமியார், அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு அனுப்புகிறாங்க. அதை அனுப்பின கையோட மீனா முத்து எல்லாத்தையும் வர சொல்லிடுறாங்க. வாங்க அப்படின்னு எல்லாரும் கத்தி கூப்பிட்றாங்க. மீனா பார்த்தா விஜய், என்னடி நாளைக்கு கிளம்ப போகிறேன்ட்டு இன்னைக்கு ஆனாமா பேசுறியா? ஆமாம்மா, நாளைக்கு கிளம்ப போகிறது நானா இல்லை நீங்களான்னு இப்போ தெரிஞ்சிடும் மாமா அப்படின்னு கத்தையில் அண்ணாமலை வந்துடுறாரு. எல்லாம் வந்துடுறாங்க, அசம்பிள் ஆயிடுறாங்க. என்னம்மா என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்க, எங்களை இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் அப்படியே கூடி கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா மாமா அப்படின்னு கேட்க, அப்படியே பார்க்குது விஜயா. நம்ம எப்போ இவ்வளோ போக சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. என்னடி ரொம்ப பேசுகிற? ஆமாம், நான் ரொம்ப தான் பேசுகிறேன் அத்தை. மீனா முத்து வராரு. மீனா, என்ன மீனா? ஆமாங்க, இப்போ வந்தாங்களே ஜோசியம் பார்க்குற அம்மா, அது போலிங்க, நான் தான் சொன்னேனே இந்த அம்மாவை நம்பாதீங்க, இது வந்து டுபாக்குருன்னு, யார் என் பேச்சை நம்புனீங்கன்னு கேட்டீங்க, எல்லாரும் வாயமுடு அப்படின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாங்க. என்னடி ஆமாங்கங்கிற? அதெல்லாம் இல்லடி, அது உண்மை தாண்டி, நீ இந்த வீட்டை விட்டு போனா தாண்டி நல்லா இருக்கும். அப்படியா? அப்போ இதை கேளுங்க அப்படின்னு போட்டு காமிக்குது. மீனா ஒளிபரப்ப அம்புட்டு வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. என்னது, அப்போ இந்த ரோஹிணி பண்ண வேலையா? மனோஜுக்கு பூரா நேற்று வந்த போலீஸ் சாமியார் ரோஹிணி அனுப்புனாளா? ஐயோ, நான் அதை நினச்சி ராத்திரிலாம் தூங்கவே இல்லையே அப்படின்னு, அம்மா பார்த்தீங்களாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிந்தாமணி நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கியே, இப்போ என்ன நடந்துச்சு பாத்தியா அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நல்லா சவுண்டு வை அப்படிங்கிறாரு முத்து. மீனா சவுண்டு வைக்கிறாங்க. அதை உன்னிப்பாக கேட்குறாங்க. பார்த்தா இந்த வீட்டை எப்படியோ ஒன்றை வச்சு ஆட்டையை போட தாண்டி நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை விட்டு எல்லாரும் போகிற அளவுக்கு நான் எல்லாம் பண்ணிட்டோம்ல, அவங்க வீட்டோட மூலப்பத்திரமே என் கையில் இருக்குது அப்படின்னு மனசில் அப்படியே லைட்டாக பேசுகிறாங்க. அதுவும் காதில் விழுந்துருது. அந்த ரெக்கார்டிங்கில் பார்த்த கையோட ஆடி போகிறாரு. என்ன பத்திரம் அப்படிங்கல? ஒன்றும் இல்லைங்க, அவன் என்னமோ லூஸ் மாதிரி வளர்றா, சிந்தாமணி ஏதோ கிறுக்கி அப்படி இப்படின்னு சொல்ல, யாரு கிறுக்கி அப்படின்ட்டு பத்திரம் எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, பேங்குக்கு கால் பண்ணுறா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. முத்து என்ன பண்ணுறாங்க, அங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. யாராவது எங்கள் வீட்டிலேருந்து வந்து பத்திரத்தை எதுவும் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்க, என்னப்பா கேள்வி, உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களே பணத்தை கட்டிட்டு அப்படின்னு சொன்னோன்னு ஸ்பீக்கரில் தான் இருக்குது. ஃபோனை வைக்கிறாரு. வச்சுட்டு அண்ணாமலை பலார்னு விஜயா கொடுக்குறாங்க. ஐயோ, என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. என்னடி நினச்சிட்ருக்க, இப்போ போச்சா? இப்போ பாரு, என் கண்ணில் தெரியுதுடி, அந்த ஃபைனான்சியரும் அந்த சிந்தாமணி வந்து பத்திரத்தை வச்சுட்டு கொக்கன்னு சிரிக்கிறாங்கடி, நம்மளை வீட்டை விட்டு போக சொல்ல போகிறாங்கடி. அம்புடி தாண்டி முடிஞ்சிடி விஜயா, உன் சகாப்தா முடிஞ்சிருச்சு. என் வீடுன்னு சொன்னில, நீ இனிமேல் உன் வீடு இல்லை, உன் கையில் இனிமேல் தெரு ஓடுதான். இல்லைப்பா, அது தெரு ஓடுப்பா. டே முத்து அப்படிங்கல, சாரிப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. எந்த நேரத்தில் என்ன பேசுறேன்னு தெரியாதாடா, என் வயிறு எரிஞ்சு போய் நிற்கிறேன். அப்பா சாரிப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. அவள் இந்த ஒரு 30 லட்சத்தை கொடுத்துட்டு எவ்வளோட வாங்கியிருக்கீங்க? அது 40 லட்சத்துக்கு மேலே வருது. அட பாவீங்களா 30 லட்சம் தான் என் கடை. இது பேங்கில் ஏற்கனவே இருந்துச்சுல, அதோட வட்டி குட்டியெல்லாம் சேர்த்து 30 லட்சம் 40 லட்சம் அப்படிங்கிறாரு. அள்ளி விடுறாரு. விஜயா பார்க்குது. டே என்னடா? அம்மா ப்ளீஸ்மா, நான் ஏற்கனவே கடை கொஞ்சம் வாங்கியிருந்தேம்மா, அதோட சேர்த்து வாங்கிட்டேம்மா, அதனால தான்மா ப்ளீஸ்மா அப்படிங்கல. உனக்கு எவ்வளவு தாண்டா நான் பொத்தி வைக்கிறது அப்படின்னு விஜயா மனோஜை போட்டு அடிக்குது. இப்போ 40 லட்ச ரூபா எங்கே போகிறது? அப்படியே கொடுத்தாலும் அவள் கொடுப்பாளா? அவளோட பிளானிங் பூரா வீட்டை அபகரிக்கிறதுன்னு நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஐயோ போச்சே அப்படின்னு அண்ணாமலை அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு விழுகிறாருங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்போ விஜயா என்ன நினைப்பாங்க? விஜயோட பேராசைக்கு இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.